عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. இஸ்லாமிய ஆட்சி என்ற அடிப்படையில் உமையாக்களுடைய ஆட்சி என்ற வரிசையில் யசீத் அவர்களுடைய காலகட்டத்தை பார்த்தோம். அடுத்ததாக ஆட்சிக்கு வர இருப்பது யசீத் அவர்களுடைய மகன் முஆவியத் இப்னு யசீத். கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 64 வர்றாங்க. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் தான் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் ஆட்சி பொறுப்பை எடுக்கல அப்படின்றாங்க. அதாவது பொது இடத்துல மஸ்ஜிதுக்கு வந்து என்ன பண்றாங்க, ஜாமியா மஸ்ஜித் பக்கத்துல இருக்குது, அந்த மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகையினுடைய நேரத்துல எல்லாரும் கூடி இருக்கும்போது சொல்லிடுறாங்க, ஆட்சியை நான் வந்து ஆட்சி பொறுப்பை நான் ஏற்கல அப்படின்ற அறிவிப்பு செஞ்சிடுறாங்க. செஞ்சு கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுது, அவங்க மரணிக்கவும் செஞ்சிடுறாங்க. மரணிக்கிற அந்த கடைசி நேரத்துல அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யார் அடுத்த ஆட்சி பொறுப்பை ஏற்கிறது? ஏன்னா இஸ்லாமிய பேரரசுன்றது மிகப்பெரிய பேரரசா மாறி கிடக்கு. கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேல சதுர கிலோமீட்டர் வந்து பரவி கிடக்குது இஸ்லாம் பேரரசு. யார் அடுத்த ஆட்சிக்கு இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் யார் ஆட்சிக்கு இருப்பாங்கன்றதை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே அதை முடிவு பண்ணிக்கங்க அப்படின்றாங்க. அவங்களுடைய தாயார் கூட திட்டுறாங்க, இப்படிப்பட்ட ஒரு பையனா இருக்கு அப்பா நீ அப்படின்னு சொல்லி தாய் கூட திட்டுறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் ஒருவேளை யாராச்சும் ஒரு ஆள் ஆட்சி பொறுப்புல நிக்க வச்சு அவங்க தவறான வழியில ஆட்சியை நடத்திட்டாங்கன்னு சொன்னா, நீங்க சொல்ற இந்த கெட்ட வார்த்தையை விட மோசமான நபரா நான் ஆயிருவேன். அதனால நான் யார் ஆட்சி செய்வாங்கன்றதை நான் அனுபவிக்க விரும்பல அப்படின்ற தகவலை முஆவியா சொல்றாங்க. இன்னும் அவங்களுடைய வரலாற்றுல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு இறைநேச செல்வரா இருந்தாங்கன்றதும் குறிப்புல வருது. அதனாலதான் இந்த மாதிரி ஆட்சி பொறுப்பு வேணான்ற தகவல் சொன்னாங்க அப்படின்னு. இப்ப இந்த சூழல் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு கவர்னர்களுக்கு மத்தியிலையும் யார ஆட்சி பொறுப்பு கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்குது. இவங்க வந்து அடுத்து மரணிச்சிடுறாங்க. மரணிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தொழுகை வைக்கணும். இப்போ தொழுகை வைக்கிற சூழல் மிக முக்கியமான சூழல். ஏன்னா யார் தொழுகை வைக்கிறாங்களோ அவங்க ஆட்சி பொறுப்பு. தொழுகை வைக்கிற அப்படித்தானே இருந்துச்சு. யார் தொழுகை வைக்கிறாங்களோ அவங்க ஆட்சி பொறுப்பு. அப்போ உஸ்மான் இப்னு உத்பா அப்படின்ற ஒரு நபர் என்ன பண்றாரு, நான் அதுக்கு தகுதியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தொழுகை வைக்கிறார். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறாரு. தக்பீர் கட்டுறதோட அடுத்து ஒரு வாள் வந்து கழுத்து வெட்டிடுச்சு, முடிஞ்சு சொல்லி அவருக்கு அவரை போட்டு தள்ளிட்டாங்க. இப்படி உமையாக்களுடைய குடும்பத்துக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு சலசலப்பு உண்டாகுது, யார் அடுத்த ஆட்சி பொறுப்புக்கு வர்றது அப்படின்ட்டு. அப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம் என்ன ஆச்சு அப்படின்னா, மக்கா அந்த பக்கம் நம்ம விட்டுட்டோம். மக்கா வந்து நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம், அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. அவங்களுடைய இதுல இருக்கு. அவங்களுக்காக முயற்சி பண்ணாங்க அவங்கள கொலை செய்யணும்னு, ஆனா முடியல. அந்த நேரத்துல யசீதுடைய மரணம் ஏற்பட்டுருச்சு. அதோட அப்படி அந்த மிஷன் வந்து அக்காம்ப்ளிஷ் ஆகி நின்றுச்சு அப்படியே. அப்போ அந்த நேரத்துல வந்து மக்காவில் வந்து நிறைய மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, இவங்க அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய கவர்னர்கள் என்ன பண்றாங்க, அப்துல்லா இப்னு சுபைர் இருந்தாதான் சரியா இருக்கும்னு சொல்லி கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேல என்ன ஆகுதுன்னா, இந்த சிரியாவுல ஒரு கவர்னர் இருப்பாரு, லஹாக்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த லஹாக் என்ன சொல்றாருன்னா, அவரும் மனசுல நினைக்கிறாரு, சரி இந்த அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா வந்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழல்ல யார் இந்த மஞ்சனீக்குன்னு சொல்லிட்டு ஒரு இதை வச்சு அடிச்சாரா இல்லையா, அந்த கவர்னர் இருக்காரு, அவர் அங்கதான் இருக்காரு பக்கத்துல. இப்ப இவர் என்ன பண்றாரு, அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு கூப்பிட்டு பேச்சுவார்த்தையை பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எதுக்கு கூப்பிடுறாருன்னா, கூப்பிட்டு ரகசியமா சொல்றாரு, இங்க பாருங்க, நாங்க வந்து உங்களுக்காக சப்போர்ட்டா நிக்கிறோம், வேணா வாங்க கிளம்பி என் கூட கீழே பெரிய படையை வச்சிருக்கேன், நீங்க தான் சரியான ஆட்சி பொறுப்புல இருப்பீங்கன்னு எங்களுக்கு தோணுது, பெரிய படையை என்கிட்ட இருக்குது, நீங்க வேணா சொல்லுங்க, நான் இதை கூட்டிட்டு வந்து சிரியாவுக்கு நேரா போய் நம்ம ஆட்சி பொறுப்பை பிடிப்போம் அப்படின்ற மாதிரி ரகசியமா சொல்றாரு. ஹலும்ம நுபாயோக அப்படின்னு சொல்றாங்க, வாங்க நாங்க உங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை நாங்க பையத் செஞ்சுக்கிறோம் அப்படின்றாரு. உடனே இவங்க சத்தம் போட்டாங்க, எப்படி நீ இப்படி பேசலாம், என்னுடைய சஹாபாக்கள் என்னுடைய தோழர்கள் பல பேரை கொலை செஞ்சிருக்க, பல பேரை இப்படி பழி வாங்கி இருக்கிற, இந்த நேரத்துல எப்படி உன்னால இப்படி பேச முடியுது அப்படின்னு சொல்லி சத்தமா பேசிடுறாங்க. பேசின உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே இவர் என்ன பண்ணிடுறாரு, திருப்பி இவங்க கூட சண்டை போடலாம், ஏன்னா தலைமை எதுவுமே இல்லையே,
சண்டை போடாம திருப்பி இவர் சிரியா பக்கமே போயிடுறாரு. இப்படி சூழல் உருவாக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொரு இடத்துல உள்ள கவர்னர் ஹஸ்ஸான் என்கிற ஒரு கவர்னர், பாலஸ்தீன் அந்த பகுதியை நெருங்கின பகுதியில் உள்ள ஒரு கவர்னர், ஹஸ்ஸான் என்கிற கவர்னர். இந்த கவர்னர் என்ன பண்றாருன்னா, உமையாக்கள் தான் இந்த ஆட்சிக்கு ரொம்ப தகுதியானவங்க, ஏன்னா அவங்க தான் இதை பொறுப்பேற்கிறதுல அவங்க பயப்பட மாட்டாங்க, வீர தீரமா இருப்பாங்க, அதனால உமையாக்கள்ல இருந்தா யாராச்சும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லி 2 லெட்டர் எழுதுறாரு. ஒரு லெட்டர் யாருக்கு போகுதுன்னா லஹாக்கு போகுது. லஹாக் எங்க இருக்காங்க? சிரியால இருக்காங்க. சிரியால உள்ள லஹாக். ஆனா இவங்களே சொல்றாங்க லஹாக் மனநிலை கொஞ்சம் சரியில்லை, அவர் வேற யாரையாச்சும் தேர்ந்தெடுக்கலான் இருக்காரு, அதனால இன்னொரு லெட்டர் உன்ட்டு தர்றேன், அந்த கீழே வரக்கூடிய இன்னொரு நபர்கிட்ட சொல்ற இன்னொரு லெட்டர், இதே மாதிரி ஒரு லெட்டர், ஒரு காப்பி உன்ட்டு தர்றேன், இதை நீ என்ன பண்ணு, அங்க உள்ள அந்த ஜாமியா மஸ்ஜித்ல மக்கள் எல்லாரும் தொழுகைக்கு கூடி இருக்கிற நேரத்தில் நீ இதை போய் படிச்சிரு அப்படின்றார். இது என்ன பண்ணுது, போய் இவர் அதே மாதிரி போய் கொடுக்குறாரு. கொடுத்தா லஹாக் பார்த்துட்டு ஓரமதிக்கு போட்டுட்டு அடுத்து இவர் என்ன பண்றாரு, அந்த தூதுவர் என்ன பண்ணிடுறாரு, பள்ளிவாசல்ல போய் நின்று பகிரங்கமா எல்லாத்துக்கு முன்னாடி படிக்கிறாரு. உமையாக்கள் ஆட்சி செஞ்சாதான் சரியா இருக்கும், அவங்க தான் வீரமான மக்கள், அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, பேசி அந்த கடிதத்தை ஃபுல்லா படிச்சு முடிக்கிறார். இது மிகப்பெரிய தீ மாதிரி அப்படியே பரவுது ஏன்னா சிரியா பல காலமா உமையாக்களுடைய கட்டுப்பாட்டுக்கீழ இருந்துச்சு. ஏன்னா பல காலமா முஆவியா காலத்துல இருந்து அவங்க கவர்னரா இருக்கிற காலத்துல அப்ப இருந்து வருது. அதனால இது பயங்கர தீ மாதிரி பரவி இப்போ உமையாக்கள் தான் ஆட்சி செய்யணும்னு சொல்லி உமையாக்களுடைய குடும்பங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒன்னு சேர்ந்து நம்ம ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி முடிவு எடுக்கும் போது கடைசியில மர்வான் இப்னு ஹக்கம் என்கிற ஒரு வயசான நபர், அவங்க குறுகிய காலம் தான் ஆட்சியில் இருக்காங்க. அது என்னன்றது இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.